வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு பெரியவங்க சொல்கிற பேச்சை நாம் கேட்டு தானே ஆகணும். எல்லா முடிவையும் நாமளே எடுத்து செஞ்சோன்னா அதோட பின்விளைவுகள் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம் ஒரு முரட்டுத்தனமான எருமை எப்படி ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்குச்சு அப்படிங்கிற கதையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கதையோட தலைப்பு முரட்டு எருமை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் முத்துன்னு ஒரு பெரிய ஒரு எருமை இருந்துச்சு. முத்து ரொம்ப பலசாலியும் கூட, ஆனால் ரொம்ப முரட்டுத்தனமானது. யாரோட பேச்சையுமே எப்போவுமே கேட்காது. தினமும் அது நான் பலசாலி, என் பலத்தை வச்சு தான் நான் எதையும் செஞ்சிருவேனேன்னு சொல்லி எப்போவுமே பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். ஒரு பெரிய யானை கூட முத்து நான் சொல்கிறத கேளுன்னு ஏதாவது ஒன்று சொன்னால் முத்து கேட்கவே கேட்காது. ஒரு நாள் முத்துக்கு ரொம்ப பசி வந்துருச்சு. அப்போது அது ஒரு அழகான புல்வெளியை பார்த்துச்சு. ஆஹா, நல்ல புல்லாக இருக்கும் போலையே அப்படின்னு நினச்சி வேகமாக புல்வெளியை நோக்கி ஓட ஆரம்பிச்சது. அப்போது அங்கே பக்கத்தில் ஒரு யானை ஒன்று இருந்துச்சு. அது சொல்லிச்சு, முத்து அங்கெல்லாம் போகாத, அதில் ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, நீ விழுந்துடுவ அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுச்சு. ஆனால் முத்து அந்த யானையோட பேச்சை கொஞ்சம் கூட கேட்கல. யானை சொன்னதையும் கேட்காம முத்து வேகமாக புல்வெளிக்கு ஓடுச்சு. ஓடினதும் அது அந்த பெரிய பள்ளத்திலேயே போய் கால் வச்சு விழுந்துருச்சு. அதுக்கு வெளியே வரவே தெரியல. அதோட முழு பலத்தையுமே பயன்படுத்தி பார்த்தாலும் முத்துவால் வெளியே வரவே முடியல. ஐயோ, நான் மாட்டிக்கிட்டேன், யாராவது வாங்கலேன், எனக்கு உதவி செய்யுங்களேன்னு கத்துது. முத்து கத்துன சத்தம் கேட்டு யானை அங்கே வந்துச்சு. யானை தன்னோட தும்பிக்கையை நீட்டி பயப்படாத முத்துன்னு சொல்லி அவனை வெளியில் எடுத்துச்சு. முத்து முரட்டுத்தனத்தை நினச்சி அப்போ தான் வருத்தமே பட்டுச்சு. நான் பலசாலி தான், ஆனால் புத்திசாலித்தனம் இல்லைன்னு நினச்சிச்சு. அப்போ தான் புத்திசாலித்தனம் தான் ரொம்ப முக்கியங்கிறது முத்து. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? புத்திசாலித்தனம் தான் பெருசு, பலத்தை விட புத்திசாலித்தனம் தான் எப்போவுமே சிறந்தது. கண்டிப்பாக நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்கணும். ஏன்னா பெரியவங்க நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களோட வழிநடத்துதலும் எப்போவுமே நமக்கு நல்லது தாங்க. நம்ம சேஃப்டிக்காக தானே சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். நம்ம புத்திசாலித்தனமாக தானே நடந்துக்கிடணும். ஓகே குட்டீஸ், இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு நம்ம மைக்ரேட் டிவி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கதையில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி குட்டீஸ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய்.